ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த பிதாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு பயந்து நடக்கக்கூடிய காரியங்கள் ஆண்டவரை நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தருவீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க இந்த நாட்கள் நீர் வார்த்தை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. உலக பிரகாரமான மக்களுக்கு நாங்கள் எப்படி சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றும் எங்களுக்கு போதித்தீங்க ஏசப்பா, நன்றி அப்பா. ஒரு வார்த்தை கூட வீணாய் தரையில விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை 1, 30, 60, 100 பலம் கொடுப்பதாக ராஜாவே. எல்லா ஆத்துமாக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். நித்திய வருகையில் ஆண்டவர், நித்திய வருகை ஒன்று, பரலோக வருகை ஒன்று இருக்கிறது ராஜா. அந்த வருகையில ஒவ்வொரு ஆத்துமாக்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவாதி தேவனோடு ஒவ்வொரு நாளும் உறவாட ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையாயிருங்க, ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் அப்பா சோத்திரம், உம்முடைய அபிஷேகம் இறங்கி ஒவ்வொரு ஆத்துமாக்களை ஆட்கொள்ளட்டும் தகப்பனே. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்து கிருபையாரும் துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.